சட்டமன்ற தேர்தல் வருது. அதனால தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சங்கி கூட்டம் அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. மோடி இனிமே அடிக்கடி வருவார், அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார். அவங்க எல்லாம் வருவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது. திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பருப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டுல வேகலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. இன்னைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள், கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசினாங்க. 2 மாசத்துக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு. நான் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்றேன். யார் பேசுனாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்குல தொங்கிடலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவருக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேண்டும் திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல உங்க வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டி சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. உங்களுடைய பஞ்சரான டயர்களும் ஃபங்க்ஷன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது.